யார் நம்ம தக் லைஃப் துரைமுருகனா இப்படி பேசுகிறாரு அப்படின்னு எல்லாரும் ஷாக்காகி போயிருக்கிற ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு. அதாவது அவர் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்னை கொல்ல வந்தால் கூட மன்னிப்பேன், ஆனால் நான் வளர்த்த கட்சிக்கு துரோகம் செய்தால் மன்னிக்கவே மாட்டேன். இது என்னுடைய கட்சி. துரோகிகளை களையெடுத்து விட்டு தேர்தலை வெற்றிகரமாக நடத்தும் ஆற்றல் எனக்கு உண்டு அப்படின்னு அமைச்சர் துரைமுருகன் பேசிய விஷயங்கள் தான் இப்போ அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மருது அழகுராஜ் ஓபிஎஸ் அணியிலேருந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வாரிசு அரசியல் என்கிற தன் மீதான விமர்சனத்தை தகர்த்தெறிந்து முதலமைச்சர் பதவிக்கு தகுதியானவர் என்கிற அபிப்பிராயத்தை மக்களிடம் உருவாக்க உதயநிதி கடுமையாக முயற்சிக்கிறார் என்றால், உதயநிதியின் எதிர்கால கனவுகளுக்கு தடை போட்டு தகர்க்க பாஜக திட்டமிடும். எதிர்காலத்தில் உதயநிதி, அண்ணாமலை, விஜய் என்பதே களம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உதயநிதியா, அண்ணாமலையா, விஜயா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.